கைஸ் வெல்கம் டு கேரியர் கோச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் டாடா கம்பெனியிலேருந்து. அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவிலேயே ஓல்டான கம்பெனி. 50 இயர்ஸாக அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கம்பெனி ஜம்ஷெட்ஜி ஸ்டார்ட் ஆனால 1868 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குரூப்ஸ் குளோபலாக டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் தான் இருக்குது. குளோபலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரெசென்ட் 100+ கண்ட்ரீஸில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்கு. கம்பெனி சைஸ் மோர் தென் 10,000 எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இவங்க 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்க வாக்கின் இன்டர்வியூ ஜாப் அப்டேட் பற்றி பார்க்கலாம். வாக்கின் இன்டர்வியூவை 16 ஜூன் 2 லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸு இல்லை டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலுமே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அப்டேட். 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரெயினியாக தான் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஜாப்க்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டாக மந்த்லி 12,000 இவங்க பே பண்ணுறாங்க. க்ரிட்டீரியா பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் அண்ட் எபோவ் உள்ளவங்க தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் டிடெக்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரெயினி நாப்ஸ் நேட்ஸ் அப்படிங்கிற 2 கேட்டகரியில் ஹையர் பண்ணுறாங்க. சேலரி இல்லாமல் இவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு, யூனிஃபார்ம், ஷூஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒன் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 1 இயர் ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க ட்ரைனிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸும் கொடுப்பாங்க. ஆல்ரெடி சொன்னது மாதிரி 2 லொக்கேஷனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரீச்சே பில்டிங் நியர் நாகமங்கலம் வில்லேஜ், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். இது லொக்கேஷன் 1. செகண்ட் லொக்கேஷன் எங்கன்னா ஆர்சி ஃபாத்திமா பாய்ஸ் ஹை ஸ்கூல், ஓல்டு பெட், கிருஷ்ணகிரி. இந்த லொக்கேஷனில் தான் ஹையர் பண்ணுறாங்க. இன்டர்வியூ டேட் 16th ஜூன் சண்டே அன்னைக்கு ஹையர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டைமிங் மார்னிங் 8 AM 10 AM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் 8 AM லொக்கேஷனில் இருக்கிறது மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ போகும்போது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. சேம் டைம் உங்களோட ஃபுல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜ் ஓப்பன் ஆகும். டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்ரெண்டிஸ் அந்த ஸ்கீம் நாப் ஸ்கீம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம்லேயே எல்லா கேட்டகரியும் கிளியராக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 12th டிப்ளமோ எனி டிகிரியும் அப்ளை பண்ணுறாங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன ஜெண்டருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் தர சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்சனல் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி இதில் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இஎஸ்ஐ அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் அப்டேட்லேயே சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ அக்கௌண்ட் இருக்கவங்கள ஹையர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு இஎஸ்ஐ அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் 3யுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. கரண்ட்டில் 12th குவாலிஃபிகேஷன் கூட இவங்க ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது ரெகுலராக கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.